நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சேலம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நடத்தும் 24 பெட்ரோல் பங்குகளில் மட்டும் லாரிக்கு ₹1 பொதுமக்களுக்கு 60 பைசாவும் குறைத்து பெட்ரோல் மற்றும் டீசல் விற்கப்பட்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனால் சேலம், நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சென்னை எழிலகத்தில் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை ஆணையர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 2 வார காலத்தில் சுமூக தீர்வு காணப்படும் என பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. எங்களுடைய பேச்சுவார்த்தையில் ஆணையர் எங்களுக்கு உண்டான ஒரு சமூகமான ஒரு நல்ல உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை அரசாங்கம் ஒரு நடுநிலையாக இருந்து அரசாங்கம் ஆயில் கம்பெனி இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி செய்து கொடுங்க அப்படின்றத பேசியிருக்கும் போது அவங்களும் அதை ஏற்றுக்கின்னு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்தில் நாங்கள் வேறு எந்த பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் காரணத்தினால